எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெட்னஸ்டே டே ரொட்டீனை தாங்க பார்க்க போகிறோம். காலையில் இன்னைக்கு நான் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். கிருத்து பாப்பாவுக்கு லஞ்ச் கூட பேக் பண்ண முடியல. என்னால் முடியல, நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு கொஞ்சம் லேசியாக இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஸோ அவர் ஸ்கூல்லேயே லஞ்ச் பாப்பாவுக்கு புக் பண்ணிட்டாரு. அவரே பாப்பாவை கிளப்பி விட்டு 2 பேருக்கும் டிஃபனையும் கொடுத்து கிருத்து பாப்பாவை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க நான் எழுந்திரிச்சேன். கிருஷா பாப்பா பாருங்க எவ்வளோ விளையாடிட்டு இருக்கான்ட்டு. இப்போ மார்னிங் ஒரு 10:30 போல் இருக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 8:30 அப்படி தான் எழுந்திரிச்சேன். இப்படி தாங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்ம டெய்லி ரொட்டீனில் இருந்து மாறி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு நமக்கு தோணுங்க. அப்போ நம்ம லைஃப் பார்ட்னரும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கும் அப்படி தாங்க, டெய்லி நான் எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிவிடுவேன். பட் எப்பயாவது ஒரு வாட்டி மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி இல்லை வேண்டாம் நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். அப்போ இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான். இது கிருத்து பாப்பா தாங்க பண்ணா. இது பிளெயின் ஒயிட் பாட்டிலுங்க. அதில் அழகாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அது கூடவே வந்திருந்தது. அந்த பாட்டில் கூடவே ஒட்டி அவளே இன்னோவேட்டிவாக கலரிங்லாம் பண்ணா. இது கிஃப்டாக வந்தது. அவள் பண்ணி வச்சுருக்கா. அது அழகாக இருந்ததுன்னு இங்கே வச்சுருக்கேன். இது குட்டி குட்டியாக கலர்ஃபுல் பிளாக்ஸ் மாதிரி இருந்தது. அதில் அந்த ஃப்ளவரை மாதிரி பண்ணி வச்சுருக்கா. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு மேலே தான் நான் சமைச்சிட்ருக்கேன். வீடையும் க்ளீன் பண்ணணும். பாப்பாவுக்கும் ஏதாவது கொடுக்கணுங்க. அடுத்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து பனானா மாதிரி ஏதாவது கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ப்ரான் குழம்புங்க. இது புளி குழம்பு மாதிரி தான். புளியெலாம் ஊற்றி காய்கறிலாம் போட்டு அது கூட நான் ப்ரான்ஸ் போட்டுருவேங்க. ஸோ தட் நமக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இந்த குழம்பு சாப்பிடும்போது அந்த ப்ரான்ஸோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியும் இருக்கும் அந்த குழம்புல. நான் என்னென்ன காய் இன்றைக்கி போட்டிருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், அந்த மாதிரி நாட்டு காய்கறி தான் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நார்மல் புளிக்குழம்பு வைக்கும்போது அதில் 4-5 ப்ரான்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவராக நல்லா இருக்குங்க. மற்ற ப்ரான்ஸ் டிஷ்ஷெல்லாம் விடவும் இது சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் பிரியாணி தொக்கெல்லாம் விடவும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு என்னென்னா கொஞ்சம் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிருத்து பாப்பாவுக்கு ப்ரான் ஃப்ரைனா பிடிக்கும் அப்படின்ட்டு. அடுத்து வஞ்சரம் ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் இருந்தது, நான் பொளிச்சது பண்ணது போக. ஸோ அதை தான் மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இது தாங்க ரைஸ், ப்ரான் குழம்பு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கிருத்து பாப்பாவுக்கு ப்ரான் ஃப்ரை பண்ணணுங்க. இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். இப்போ ப்ரான்ஸ்க்கு சைட் பை சைட் நான் மேரினேஷன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேர்டு, காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக மிளகா பொடி, உப்பு போட்டு நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி கிருஷா பாப்பா விளையாடிட்டுருக்கா, சத்தம் தாங்கலை. அவங்க ரைம்ஸ் பார்த்துட்டே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே விளையாடிட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இதை இப்போ கலந்து வச்சிட வேண்டியதான். இது கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஃபிஷ் ஃப்ரை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நான் பண்ண போகிறேன். இப்போ குழம்பும் சைடில் கொதிச்சிட்ருக்கு. அதை இறக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெய் வெளில வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். இப்போ ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். தவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஃபிஷ்ஷை போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. ஐயோ இன்னும் இவ்வளோ வேலை இருக்கேன்னு நினச்சாலே இதுவாக இருக்குது. இப்போ நான் சாதத்துக்கு தான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். நான் சாதம் இங்கே வடிக்க தான் செய்வேன். குக்கர் ரைஸ் பிடிக்காது. குழம்பு ரெடிங்க. இப்போ அதை எடுத்து வச்சாச்சு. இப்போது ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கேக் பண்ணலான்னு இருக்கிறேங்க. ஈவினிங் கேக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் கிருத்து பாப்பாவுக்கு ஒரு கேக் பண்ணலான்னு இருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ வீடையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. நான் எல்லாமே எப்பயும் போல் தட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க வேக்யூம் போடுவேன். எப்போ பாரு தொடச்சிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அது பழகிடுச்சு. டெய்லி இப்படி பண்ணி வேக்யூம் போட்டால் தான் எனக்கு வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களாம் வேறு இருக்காங்க இல்லையா. இப்போ கிருஷா பாப்பா வேறு கீழே தவழ ஆரம்பிச்சிட்டா. ஏதாவது குட்டியாக இருந்தால் கூட எடுத்து வாயில் வைக்க ஆரம்பிச்சிடுவா. ஸோ அதனால் இது எனக்கு டெய்லி ஒரு ரொட்டீனாக ஆகிடுச்சுங்க. எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடை பெருக்கவோ இல்லை வேக்யூம் போடவோ ஆரம்பிப்பேன். அதையும் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் நான் வேக்யூமை எடுத்துகிட்டு வந்துட்டாலே போதுங்க. அவள் பின்னாடியே வந்துடுவா, எனக்கு பின்னாடியே. அது அவளுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அவளே நோண்டிகிட்டு இருப்பா. இன்றைக்கும் பாருங்களேன், நான் எடுத்துகிட்டு வந்தாலே அவ்வளவு குடு 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 குடுன்னு ஓடி என்கிட்டேருந்து பிடுங்கிப்பா. இதுதான் பண்ணுவா. கீழே தான் இருக்கா. இப்போ அவங்க ஏரியாவில் துடைக்கிறோம், டிவி கீழே. அவங்க விடுவாங்களான்னு தெரியல. முறைச்சிட்டு இருந்தா, என்னடா இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாலே அப்படின்ட்டு. கீழே டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாலாம். நான் மறைச்ச உடனே அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வேலையும் நம்ம பார்த்தாகணுமே. இது பாருங்கள் நின்றுட்டுருக்கா. எங்கே வந்திருக்குன்ற மாதிரி என்ன பார்த்தா.
இவளுக்கு இதே ஒரு பழக்கமாயிடுச்சுங்க. இந்த ட்ரம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள காலை விட்டு அது மேலே ஏறி நிற்பா. இப்போ நம்ம நின்னா கூட நம்ம பாதத்து மேலே ஏறி நிற்பாங்க. அவளுக்கு அது என்னன்னு தெரியல, இப்போ ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இப்போதான் கற்றுருக்காங்க புதுசா. இதுக்குள்ள ஏறி நின்னுப்பா. இது பாருங்களேன். அடுத்தது நம்ம சமைக்க போகணுங்க. ஃபிஷ் ஃப்ரை என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன். ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுட்டு அடுத்து வேக்யூம் போட ஆரம்பிச்சிடணும். மீன் வந்து ஒரு பக்கம் பொரிஞ்சிருக்கு இருக்குது. அவ்வளோதான், அது திருப்பி போட வேண்டியதான். இது பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால திருப்பி போடவே பயமாக இருக்குங்க. ஏன்னா உடஞ்சிட்டா வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு பொறுமையாக திருப்பி போட்டாச்சு. மிஷன் அக்கம்ப்ளீஷ்டு. இப்போ பேரலாக வந்து வீடையும் வேக்யூம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கீழே இருக்கிற பாயெல்லாம் தட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஊதுபத்தி இது குச்சியெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டாச்சு. பாப்பா டாய்ஸ் எல்லாம் வேறு இறச்சி வச்சுருக்கா. அடுத்து அதையும் வந்து இந்த ட்ரம்குள்ளே போட்டு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அவள் விடலைங்க. மிதிச்சுக்கிட்டே இருந்தா எடுக்காதன்ற மாதிரி. அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க, இப்படி தான் காலை பிடிச்சி தடுத்துட்டு இருப்பாங்க. மேலே எடுத்து வச்சாச்சு அவகிட்ட இருந்து பிடுங்கி. அப்படி பார்க்குற பாருங்க. வாங்க வேக்யூம் போட போயிடலாம். வேக்யூம் வந்து நான் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஸ்டோர் ரூமை காமிக்கிறேன். இதில் தான் என்னோடய ஆனியன் ட்ரே, அப்புறம் மளிகை சாமான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது, ஷூ ஸ்டாண்டு, லக்கேஜ், இதெல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலாக ஆனியன் ட்ரே நான் இங்கே வைக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜோட சைடில் தான் வைப்பேன். இந்த பாப்பா சும்மாவே இருக்க மாட்டா. ஆனியன் எல்லாம் உரிச்சு போடுவா, பூண்டெல்லாம் செதற விட்டுருவா. அவளுக்கு பயந்தே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டோர் ரூமில் வச்சுருவேன். அப்புறம் அவள் தூங்குற டைமில் வெளில எடுத்து வைப்பேன். இதே வேலையாக போச்சு எனக்கு. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, நான் சொன்னல இதே மாதிரி தான். அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவா. நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டா, நம்மளை பண்ணவே விட மாட்டா. மேடம் வந்து அதை வச்சு அவங்க வேக்யூம் போடுறாங்களாம். நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோமோ அதையே திருப்பி பண்ணுவாள். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ அதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அடுத்து ப்ரான்ஸ் பண்ணணும். இதே தவாலே அப்படியே ப்ரான்ஸையும் ஃப்ரை பண்ணிவிடும். அது சும்மா ஒரு 4 தானே எடுத்து வச்சேன் பாப்பாவுக்கு. ஸோ இதே தவாலே அப்படியே போட்டு எடுத்துருவாங்க. எடுத்தாச்சு, பொறுமையாக எடுக்க வேண்டும். எடுத்தாச்சு. அடுத்து ப்ரான்ஸும் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது என்ன ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க ப்ரான் ஃப்ரை ஆக. ஸோ பக்கத்துலேயே இருந்து திருப்பி விடணும். அப்போ சைடில் வேறு எதாவது வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா இது தீஞ்சிரும், அவ்வளோதான் ஹோகையா. ஸோ அதனால் பக்கத்துலேயே நின்று இதை எடுத்து விட்டுட்ருக்கேன். இவ பார்த்தீங்களா, இப்போ அவ்வளோதான் ப்ரான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வேக்யூம் போட ஆரம்பிக்கிறேன். க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இடமா. அவளும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தாங்க இருந்தா, என்னை விடவே இல்லை. ஸ்விட்ச் போர்ட்லலாம் கை வைக்கிறா. ஸோ அதனால் அதை பார்த்துக்கிட்டே தான் என்னால் பண்ணணும்னு இருக்குது. இப்போ ஒலை கொதிச்சிருச்சுங்க. இப்போ சாதமும் போட்டுடுறேன் பேரலாக. சின்ன வயசுலலாம் நமக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கே பெரிய இதுவாக இருக்கும். அம்மா ஏதாவது வேலை செய்ய சொன்னால் இவ்வளோ வேலையா, என்னால் இதுதான் பண்ண முடியும்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, நம்ம பெருசாகி நமக்குன்னு ஒரு வீடு வந்த உடனே மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை எடுத்து வச்சாச்சுங்க. முடிஞ்சது, அவ்வளோதான் சமையல் வேலை. சாதம் மட்டும் வடிச்சிட்டேன் அப்படின்னா முடிஞ்சது இந்த வேலை. இப்போ வந்து ஹாலில் மட்டும் வேக்யூம் பண்ணிட்டேங்க. ஒரு வழியாக அவகிட்ட போராடி அவளை வந்து அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு இப்போ மற்ற ரூமெல்லாம் வேக்யூம் பண்ணுறேன். ஏன்னா விட மாட்டேங்கிறா. பின்னாடியே வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்லேயே பிடிச்சிட்டு நிற்கிறா. இல்லைன்னா நம்மக்கிட்ட இருந்து பிடுங்குறா வேக்யூமா. ஸோ அதனால் அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டேன். இப்போ எல்லா இடத்தையும் இது பண்ணிட்டு இப்போ பெட்ரூம்குள்ளே தான் போகிறேன். அங்கேயும் சும்மா விடலைங்க. அவள் எல்லாத்தையும் இறச்சி வைப்பா. எல்லா ஷெல்ஃபையும் ட்ராலாம் வந்து இங்கே லாக் இல்லைல்ல. ஸோ தட் அவள் திறந்து உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கலைச்சி போடுவாள். நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்ட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. அவளை வச்சுக்கிட்டு குழந்தைங்க இருந்தால் அப்படி தான். இப்போ பாருங்களேன், அவள் இங்கே இருக்கான்ட்டு. அவங்க அப்பா மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பாருங்கள், மேடம் எங்கே உட்காந்துட்ருக்காங்க, அவங்க உட்காந்துட்ருக்காங்க சீட்டில். கீழே பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இறச்சி வச்சுருந்தால அதெல்லாம் இற கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது, க்ளீனிங் வேலை. இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நான் வடித்து எடுத்துக்கிறேன். இந்த பாத்திரம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து ஸ்டூ பாட்டு. பட் நம்ம இந்தியன் குக்கிங், ரைஸ் குக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது ஓட்டாக இருக்கிறதுனால நான் ஈஸியாக வந்து அந்த ரைஸை வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துருவேன். அடுத்து இப்போ பாப்பாவுக்கு தாங்க பனானா கொடுக்குறேன். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவளுக்கு பனானா மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 2:30 போல் அவள் ஃபுட்டை எடுத்துப்பா. ஸோ அவங்களுக்கு இப்போ பனானா டைம். டெய்லி ஒரு பனானா கொடுத்துருவேன். அவளுக்கு இப்போ 11 months ஆகுது. ஸோ பனானா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 months முன்னாடியே டெய்லி ஒன்று சாப்பிட்ருவாங்க. போராடி ஊட்டிகிட்ருக்கேன் வேடிக்கை காமிச்சு. ஆக்சுவலி அவள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரச்சனைலாம் பண்ண மாட்டாள். ஆனால் இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருப்பாள்.
அதை முடிச்சாச்சு, ஒரு வழியாக சாப்பிட்டுட்டாங்க. இப்போ வந்து கிச்சனுக்கு தாங்க வந்திருக்கேன். எல்லா பாத்திரமும் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ நான் முக்கால்வாசி வந்து டிஷ்வாஷர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கிளாஸ்வேர் ஸ்டீல் பாத்திரம்லாம் அதில் போட்டுருவேன். பட் ஆனால் மூடி, நான்ஸ்டிக் கரண்டி இதெல்லாம் வந்து கையிலே வாஷ் பண்ணி எடுத்துப்பேங்க. ஷிங்க் ஃபுல்லாக சாமான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாகவே சாப்பிட முடியாது. அதுவே நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோன்னா அப்பா நிம்மதியாக இவ்வளோ கொஞ்சம் பொறுமையாக கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாண்டா அப்படின்னு இருக்கும். ஏன்னா சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறமாவும் டிஷ்ஷஸ்லாம் செய்கிறோம் இல்லைங்களா. நான் எப்போயுமே எவ்ரி டைம் வாஷ் பண்ணிட்ட உடனே இப்படி தான் ஷிங்கை க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓசிடி இருக்குது. இப்போ வந்து அங்கே சாமான் அங்கேருந்து கழுவுன சாமானெல்லாம் வந்து இந்த பக்கம் நான் ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். இந்த பிளேஸ் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கான பிளேஸு. இப்போ அந்த தண்ணியையும் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நான் தொடச்சி எடுத்துப்பேங்க. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நார்மல் காட்டன் கிளாத்துனா தண்ணி அப்படியே வந்து சாகியாகிடும் இல்லையா. இது நல்லாவே வாட்டர் அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். அப்போ வேலை செய்கிறனால தண்ணி குடிக்கிறதே மறந்துட்டேன். இது எங்களோட டெய்லி விட்டமின்ஸுங்க. இங்கே வந்து விட்டமின் டி, சி எல்லாமே கம்மியாக இருக்கும். நம்மளால் விட்டமின் டேப்லெட்ஸ் இல்லாமல் ஒமேகா 3 இந்த டேப்லெட்ஸ்லாம் இல்லாமல் இங்கெல்லாம் சர்வைவ் பண்ணவே முடியாது. ஸோ தட் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் சாப்பிட்ட உடனே போடுறதுக்கு. இப்போது ஃபைனலி சாப்பிட போகிறேங்க. ரைஸ் வச்சாச்சு, கொஞ்சம் குழம்பு, அதில் நிறைய காய்கறி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சைடில் வச்சுக்கிட்டேங்க. நான் இப்போது ரைஸ் குவான்டிட்டி நான் எப்போயுமே இவ்வளோ தான் சாப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்தே வந்து ரைஸ் என்னாலலாம் நிறைய எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். காய் அதெல்லாம் தான் கொஞ்சம் நிறைய வச்சுப்பேன். ஃபிஷ் கொஞ்சம், ஒரு ப்ரான், அவ்வளோதாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வரேன். ரொம்ப பசிக்குது. ஸோ நான் எப்போயுமே இந்த சோஃபாவில் உட்காந்து தாங்க சாப்பிடுவேன். சோஃபாவில் உட்காந்து அப்படியே பால்கனியில் சைடில் வேடிக்கை பார்த்துட்டு இந்த கிணறுல யார் போகிறாங்க வராங்க, ரோட்டில் வந்து எப்படி என்னென்ன வண்டிலாம் வருது இப்படி பராக்கு பார்த்துட்டே சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வியூ. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் கிச்சனில் வந்து மிளகா பொடி, புளி எல்லாம் காலி ஆகிடுச்சுங்க. அதுதான் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ எது காலி ஆகுதோ ரீஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். கஷ்டப்பட தேவையில்லை, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுக்க தேவையில்லை. அவ்வளோதான். மிளகா பொடி வந்து கொட்டியாச்சு, அது மேலே வச்சுட்டேன். அதோட இடத்துல வச்சாச்சு. நான் 3 மிளகா பொடி வச்சுருக்கேங்க. ப்ளைனு, ஹோம்மேட் சில்லி, அப்புறம் காஷ்மீரி சில்லி. அடுத்து புளியை தான் ஃபில் பண்ணுறேன். இந்த வாட்டி வந்து ஊருக்கு போயிருந்தோம் இப்போ தான் 2 months முன்னாடி. அப்போவே கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ டிமார்ட்டில் வாங்கின புளி தான் இது. நல்லா அழுத்தி வைக்கிறோம் போல இருக்குது. வச்சாச்சு. மீதி வந்து நல்லா சீல் பண்ணி வச்சுக்கணும். காற்று போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் சீல் பண்ணி வச்சுப்பேன். இந்த மீதி இருக்கிற பொருளெல்லாம் நான் எங்கே வைப்பேன்னா, ஹாலில் ஒரு பெரிய ட்ராவர் இருக்குல்ல, அதில் ஒரு ஷெல்ஃபில் தான் நான் வைப்பேன். அதில் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைப்பேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மீதி இருக்கு இல்லையா, அதனால இப்போ இந்த கிருஷா பாப்பாவுக்கு இது ஒரு வாட்டமாக போயிடுச்சு. திறந்து திறந்து அவங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் கொட்டி கொட்டி விடுவாங்க. இப்போ அதுக்கு தான் ஒரு லாக் பார்த்துட்ருக்கேன். கபர்ட் லாக் வாங்கிட்டோம் அப்படின்னா அவளுக்கிட்ட இருந்து காப்பாற்றிடலாம். இப்போ அடுத்து என்ன, கேக் தாங்க பண்ண போகிறேன். கேக் பண்ணுறதுக்கு ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து அதுக்குள்ளே வந்து அதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அவளும் சாப்பிட்டுட்டால, அவளுக்கு பால் போட்டு கொடுத்து அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வாங்க கேக் பண்ணிடலாம். கேக்குக்கு தான் இவ்வளோ ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்ன இவ்வளோத்தையும் போட்டு கேக் பண்ண போறியா அப்படின்னா, இல்லைங்க, இன்றைக்கி வந்து ராஸ்பெரி வச்சு தான் வந்து கேக் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்போ எது தேவைப்படும் தெரியாதா, அதனால் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ராஸ்பெரி வந்து நமக்கு யூஸ்வலாகவே புளிக்கும் இல்லையா, பெரிஸ்லாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கேக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிஸ்லாம் தனியாக எடுத்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பெரியை மட்டும் எடுத்து அது கூட 2 tablespoon வந்து பவுடர் சுகர் இல்லை நார்மல் சுகர் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த புளிப்பு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பவுடர் சுகர் வந்து 2 tablespoon சேர்த்துட்டு அந்த ராஸ்பெரியோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு குழச்சி எடுத்துக்க போகிற ஸ்மாஷ் பண்ணி. ராஸ்பெரி நல்லா பழுத்து இருந்ததுனால நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ பவுலில் வந்து முட்டை, அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 tablespoon பட்டர், அப்புறம் வந்து தேவையான அளவு எண்ணெய், பால் இதெல்லாம் சேர்த்து கூடவே வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க, லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம். இப்போது இது நல்லா பிளெண்ட் பண்ண உடனே இப்போது இதுக்கு தேவையான இந்த கேக்
பண்ணுறதுக்கு தேவையான சுகரையும் மெஷர் பண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் blend பண்ண போகிறேன். எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி blend பண்ணோன்னா அப்போ தான் வந்து திக் ஆகும். ஃபஸ்ட் பேட்ச் வந்து நம்ம blend பண்ணி எடுத்தும்போது கொஞ்சம் திக்காகும். அப்புறம் அடுத்த பேட்ச் அப்புறம் அடுத்த பேட்ச்னு 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. அப்படி முடிஞ்ச உடனே கொஞ்சம் திக்காகிடும் அந்த லிக்விடாக நம்ம சேர்த்தது. இதுக்கப்புறமா தான் நான் ட்ரை பவுடர் சேர்க்குறேன். நான் வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் வச்சுருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்க்க தேவையில்ல. ப்ளைன் ஃப்ளார்னால் இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும், ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் கேக் வந்து கரெக்டான இது எல்லாம் வரும். இப்போ இது கூட ஃபைனலாக ராஸ்பெரி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ அதையும் வந்து கலந்து எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வந்து மாவு கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதுதான் கரெக்டான இது. ஸோ அதனால் வந்து இப்போ டின்னில் ஊற்றிடலாம். டின்னில் ஆல்ரெடி நான் பேக்கிங் ஷீட்டை போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப் டின் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் பண்ண போகிறேன். க்ரீமெல்லாம் அப்ளை பண்ண போகிறதுல ப்ளெயின் கேக் தான். ஸோ அதனால் இந்த டின்னை எடுத்துக்கிட்டேன். இதில் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் சர்க்கிளில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம், ட்ரை பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக ப்ரெட் லோஃபு. இதில் கேக்கும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது இதை ஈவனாக இருக்கணுன்றதுக்காக ஈவன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டேப் பண்ணி எடுத்துக்கிட்டா முடிஞ்சது. இது மேலே கார்னிஷ் பண்ணிகிட்ருக்கேன் ராஸ்பெரிஸை வச்சு. பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குல்ல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை கேக் பண்ண போகிறேன். கடவுளே ஒழுங்காக வந்துடணுன்ட்டு அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ அவன் இன்னும் வந்து ஹீட் ஆகலை. அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கழுவிடலாம். கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஸ்பூன்ஸ் இதெல்லாம் கழுவிடலான்ட்டு கழுவிட்டுருக்கேங்க. எனக்கு வந்து சாமான் சேர்த்து வைக்க பிடிக்காது. அப்பப்போ நான் கழுவி வச்சுருவேன். அவ்வளோதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கேக்கு. இது இப்போது ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ டின்னை உள்ளே வச்சிட வேண்டியதான். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 40 மினிட்ஸ் போல் வைக்கணுங்க. கேக் குக் பண்ணும்போது அது 40 மினிட்ஸ் பேக் பண்ணும்போது 40 மினிட்ஸ் கழித்து நமக்கு பேக் ஆகலை ஒழுங்கா அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வைக்கலாம். கிருத்து பாப்பா வந்துட்டா கேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன கேக் பண்ணுற ஸ்மெல் வருதுன்னு கேட்டால். ஸோ அவளுக்கு தான் வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ரெடி ஆகிட்டு வந்து இதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கிருத்து பாப்பா சாப்பிடதாங்க லேட்டாகும். 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிடுவாங்க. கேக்கு ரெடி ஆகிட்டுருக்கான்னு சைட் பை சைட் பார்த்துட்ருக்கேன், செக் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து எங்களுக்கு காஃபி பிரேக் தாங்க. காஃபி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பாலை விட்டு கொஞ்சம் நாள் ஆகுதுங்க. 3-4 மந்த்ஸ் ஆகுது. ஓட் மில்க் அந்த மாதிரி தான் குடிக்கிறேன். ஏன்னா அது வந்து வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஓட் மில்க் வேலை காஃபி பவுடர் மட்டும்தான் போடுவேன். நான் ஓவனில் தான் வச்சு எடுத்துப்பேன். இங்கெல்லாம் வந்து ஸ்கிம்டு மில்க் தானே வருது. இந்த ஓட் மில்க்கு இல்லை நார்மல் மில்கே கூட 1.5 நிமிஷம் ஓவனில் வச்சு எடுத்தாலே போதும். அடுத்து காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் சுகரையும் விட்டாச்சு. ஸோ அதனால் வெறும் காஃபி பவுடர் மட்டும்தான். அதுக்கு பழகிக்கிட்டேன். இனிஷியலாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது சுகரை விட்டு எப்படி குடிக்கிறது அப்படின்னு. காஃபியும் குடிக்காமையும் இருக்க முடியாது. ஏன்னா அது குடித்தாதான் நமக்கு ஈவினிங்கில் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஒரு வழியாக அதுக்கு சுகர் இல்லாமல் குடிக்கவும் பழகியாச்சுங்க. அவ்வளோதான், காஃபி ரெடி. அடுத்து காஃபி குடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், கேக் எடுத்தாச்சுங்க. இப்போ காஃபி பிரேக் அப்புறமா இது வந்து எனக்கு 1 ஹவர் வச்சுருந்தேங்க. ஒரு 45 மினிட்ஸ் போல் எடுத்து பார்த்தேன். உள்ளே குக் ஆகலை. இப்போ 1 ஹவர் கழித்து எடுத்த உடனே குக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு உடன் ஸ்டிக் மாதிரி வச்சு பார்த்தேங்க. அப்போ குக் ஆகிருந்ததுன்னா நமக்கு அந்த லிக்விடாக இருக்காது. அவ்வளோதான், கேக் டின்னில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பேக்கிங் ஷீட்டையும் தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ எடுத்த உடனே நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு காட்டன் துணியை நினச்சி அதை புழிஞ்சு அது மேலே வச்சுருவேன். இப்போ அடுத்து வந்து டிஷ்வாஷரும் ஃபுல்லாகிடுச்சுங்க எல்லா சாமானும். ஸோ அதனால் டிஷ்வாஷர் பாடு போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். நான் எப்போயுமே வந்து 1 ஹவர் மோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது நல்லா ஹாட் வாட்டர்லாம் நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஃபுல்லி லோடட் டிஷ்வாஷர்னால் 1 ஹவர் போடலாம் ரேப்பிட் மோடை விட. டிஷ்வாஷர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கிருஷா பாப்பா பிறந்த உடனே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. நல்லாவும் வாஷ் பண்ணி தருது. இப்போ கேக்கும் கூல் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஸ்லைஸ் போட ஆரம்பிச்சிருக்கேங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, ஸ்பஞ்சியாகவும் சாஃப்டாகவும் இருந்ததுங்க ராஸ்பெரி கேக். இன்றைக்கி vlog இதோட முடியுதுங்க. என்னோட யூஸ்வலாக ஒரு நாள் எப்படி இருக்கும்ன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ஹாப்பிங்க. இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.